பாதிக்கப்பட்ட பெண்கள் தயக்கமின்றி புகார் அளித்தால் மட்டுமே தவறு செய்தோர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க முடியும் என்று டிஐஜி அஜிதா பேகம் விளக்கம் அளித்திருக்கிறார். அது குறித்த பேட்டியை பார்க்கலாம். கேரளா கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம பாலியல் முறையில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருதுன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸில் சோஷியல் மீடியாலலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு போலீஸ்ட்டு பை ரைட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சுட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். கிரிமினல் ஆக்ஷன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறது அப்படி அந்த ஒரு மோடஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது போல இமெயில்ஸும் வருது. அந்த இமெயில் பெட்டிஷன்ஸை பேஸ் செய்து நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட ஒரு பார்ட்டாக நம்ம ராதிகா சரத்குமார் அவங்க வந்து ஒரு சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. இங்கே கேரளாவில் கேரவன் வேன்ஸில் கேமரா இருக்கிற மாதிரி. ஸோ கேமரா இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து அவங்கள ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு பை ரைட்டிங் நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தா நம்ம கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பை ரைட்டிங் பெட்டிஷன் கொடுக்க அவங்களுக்கு விருப்பமில்லைன்னு சொன்னாங்க. பட் அவங்க இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்கு வேண்டி தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணேன்ற ரீதியில் சொன்னாங்க. இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறது தான் இதில் ஒரு சொல்யூஷன். அப்போ நிறைய டைமில் வந்து women who are victims or survivors அவங்க நினச்சிக்கிறது என்னென்னா இது வெளியே சொல்லணும்னா நம்ம ஒரு கேஸ் ஒரு லீகல் பேட்டில் ஆயிடும்னு நினைப்பாங்க. இல்லை இது சமூகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும்னு நினைப்பாங்க. நம்மளவே மோசமாக பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. விக்டிம் ஷேமிங் அப்போ இதெல்லாம் தான் நடக்குது. பட் இந்த பேரியர்ஸ்லாம் பிரேக் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நம்ம வந்து லீகலாக உள்ள ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லைன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையோ வன்முறையோ யாருக்கு நடந்திருந்தாலும் அந்த பெட்டிஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இதில் ஒரு சொல்யூஷனும் அண்ட் ப்ளஸ் அது பேஸ் பண்ணி தான் நமக்கு சொசைட்டியில் ஒரு சேஞ்சே கொண்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.